முழுசா ஒரு பாயிண்ட் விடாம உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம உள்ள பார்ப்போம். 12னா என்ன, 13னா என்ன, ஸோ நம்ம பார்க்க இங்கே நீங்க என்ன பண்ணிடணும்னா நோட்ஸ் எடுத்துடணும். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டாங்க அப்படின்னா பாதி பேருக்கு இது தெரியாது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேட்டை மட்டும் எதுக்கல, அரசை மட்டும் எதுக்கல, ஒரு தனி நபரையும் வந்து என்ன பண்ணுது, அது வந்து எதுக்குது அப்படின்னு சொன்னோம்ல. ஏன்னா இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங் இல்லையோ, இல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃபேக்சுவல் கொஸ்டினாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஆர்மியில் இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை, நம்மளோட கண்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, So welcome back to தினமும் TNPSC by உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமக்கான TNPSC 2025ல ஒரு முக்கியமான ஒரு பாலிட்டி டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், வரப்போகிற இந்த TNPSC எக்ஸாமில் கண்டிப்பாக இதுலேருந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லி நீங்களே இந்த வீடியோ முடியும் போது சொல்லுவீங்க. ஸோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தட் இஸ் அடிப்படை உரிமைகள். ஸோ இது வந்து இரண்டு பேருக்குமே, அதாவது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2025 யாரெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த சிலபஸை முழுசா ஒரு பாயிண்ட் விடாம உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்க என்ன பண்ணணும், சீரியஸா இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணி உங்களுக்கான நோட்ஸ்ல வந்து நீங்க எழுதணும். ஸோ இந்த மாதிரியாக நீங்க வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வரேன். ஸோ இந்த பிரிண்ட் அவுட்ஸை வந்து நீங்க கடைசி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த சீரீஸ் முடியும் போது இது ஒரு ஃபுல் செட்டாகவும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான டீடைல்ஸ் கடைசி டாபிக் வரும்போது நான் சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள போவோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்திய அரசியலமைப்புல ஒரு முக்கியமான பகுதியா பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள். இது நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது அரசியலமைப்பு உருவானதுக்கான அந்த வரலாறு பார்க்கும்போது நேரு ரிப்போர்ட்னு ஒன்று பார்த்துருப்போம். அதில் நேரு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, அடிப்படை உரிமைகள் நமக்கு தேவைன்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து அரசியலமைப்புல எங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, it is none other than article 12 to 35. அதாவது அடிப்படை உரிமைகள் பிரிவுகள் என்னென்ன 12ல இருந்து 35 வரை வரைக்கும் இருக்கு. ஸோ இது எதுல இருந்து ஈர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நேரு ரிப்போர்ட் சரி, ஆனா அதுவும் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் சொல்லப்படக்கூடிய அமெரிக்க உரிமைகள் மசோதாவால் ஈர்க்கப்பட்டது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது இரண்டாவது கேள்வி. இப்போ மூன்றாவதா பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபையபிள், அதாவது நீதித்துறை ரீதியாக செயல்படக்கூடியவை. அதாவது நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக போய் கோர்ட்ல போய் நம்ம வந்து கேஸ் போடலாம். என்னோட அடிப்படை உரிமையை வந்து இவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க, எனக்கு அடிப்படை உரிமையான விஷயங்களை கொடுக்கல அப்படின்றத வந்து நம்ம வந்து கோர்ட்டு கிட்ட போய் கேட்கலாம். மேலும் தன்னிச்சையான அரசு நடவடிக்கையை கட்டுப்படுத்துகின்றன, அதாவது இட் ஆல்சோ லிமிட்ஸ் ஆர்பிட்டரி ஸ்டேட் ஆக்ஷன். அதே நேரத்தில் ஒரு ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம மேல வந்து ஒரு விஷயத்தை திணிக்குது அப்படின்னா, அது நம்ம அடிப்படை உரிமையை வந்து பறிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நீதித்துறையை போய் நம்ம வந்து அணுகலாம். அது வந்து முதல் பாயிண்ட். ஸோ ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரை என்னது அடிப்படை உரிமை. 12 to 35 இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம உள்ள பார்ப்போம். 12னா என்ன, 13னா என்ன. ஸோ நம்ம பார்க்க இங்கே நீங்க என்ன பண்ணிடணும்னா நோட்ஸ் எடுத்துடணும். ஓகே ஃபைன். இப்போ இரண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். அவை முழுமையானவை அல்ல அப்படின்னு வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இவை முழுமையானவையாக செயல்படக்கூடியவை அல்ல. செயல், அதோட செயல் பாடு, அதுதான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுது. தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ திடீர்னு நம்மளோட ஸ்டேட்ல ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருச்சு, ஒரு எமர்ஜென்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அதன் மாதிரி சொல்லும் போது சாவரன்டி, செக்யூரிட்டியோ, இல்ல பப்ளிக் ஆர்டர்ல பிரச்சனையோ, இல்ல கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது இறையாண்மை, பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, ஒழுக்கம் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு போன்ற காரணங்களால் கட்டுப்படுத்தலாம். அப்பனா என்ன அர்த்தம்,
நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு எப்பவுமே கை கொடுக்காது. சில சிச்சுவேஷன்ஸ்ல, சில முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யூஸ் பண்ண முடியாம போகலாம். அதுக்கு சில சான்றுகளாக தான் நம்ம என்ன சொல்றோம், பப்ளிக் ஆர்டர், அதாவது அவமதிப்பு போன்ற காரணங்களால் கட்டுப்படுத்தப்படலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இதுல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன, இட் இஸ் நாட் அப்சல்யூட், அவை முழுமையாக செயல்பாடில் அல்ல, அதாவது எப்பவுமே வந்துட்டு அது செயல்பாடில் இருக்காது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்குள்ள போவோம். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் எது ரிலேட்டடா ஆல்ரெடி பார்த்திருந்தோம்ல, நீதித்துறை மறு ஆய்வு, த ஜுடிஷியல் ரிவ்யூ. அது கீழே என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 13 கீழே ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது நீதித்துறை மறு ஆய்வு மூலமா ஒரு நீதித்துறை நினைச்சது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிப்படை உரிமையை மீறும் அரசியலமைப்பிற்கு முரணாக சட்டங்கள் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும். அதாவது ஒரு அடிப்படை உரிமைக்கு எதிராக ஒரு லா வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, லா யார் பாஸ் பண்ணுவா, பார்லிமெண்ட்ல இருந்து வரும், நாடாளுமன்றத்துல இருந்து வரும். அப்படி ஒரு லா, அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே ஆர்டிகிள் 13 பிரிவு 13 கீழே என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறையால அதை வந்து என்ன பண்ண முடியும், நீக்கம் செய்ய முடியும். அதை தான் வந்து ஆர்டிகிள் 13 வந்து சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். So it allows courts to strike down unconstitutional laws violating fundamental rights. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்காத இடம். ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்ம வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 13வது பிரிவு பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமானதை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகிள் 359. இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் டெப்த்தாக வந்து பிரசிடென்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ ஆர்டிகிள் 359 என்ன சொல்லுதுன்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. 359வது பிரிவு தேசிய அவசர நிலையின், அதாவது நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும் போது அடிப்படை உரிமைகளை, அதாவது 20 மற்றும் 21 தவிர, 20 மற்றும் 21 தவிர அப்படின்ற இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கிறது. அதாவது ஒரு நேஷனல் எமர்ஜென்சி, இதனாலதான் சொன்னேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு செயல்பாடு வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்காது, இட் இஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். சோ அதை தான் வந்து இந்த இடத்துல நான் மீன் பண்றேன். இப்போ ஒரு அவசர நிலை வருது, என்ன அவசர நிலை, தேசிய அவசர நிலை. தேசிய அவசர நிலைன்னா என்னது, நேஷனல் எமர்ஜென்சி. சோ அது வரும்போது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 20, 21 தவிர எல்லாத்தையும் வந்து இடைநிறுத்தம், சஸ்பெண்ட் பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். அது எதன் மூலமா கேட்டாங்கன்னா ஆர்டிகிள் அல்லது பிரிவு எண் 359 அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்னால தான் நான் உங்களுக்கு ரொம்ப கத்தி அதை வந்து நடத்திட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th ஸ்டாண்டர்ட் தாண்டி போக மாட்டேங்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் குறையுது. நீங்க 10th ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சுட்டு இதை படிங்க. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களால ஃபுல் மார்க்ஸ் பாலிட்டியில ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து யூனிட் 5, யூனிட் 6 எல்லாமே நம்ம கவர் பண்ண தான் போறோம். ஸ்டே டியூன். கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களுக்கு இதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போவோமா? இப்ப பாருங்க, 5வது பாயிண்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொதுவா என்ன பண்ணணும்னு நினைச்சோம், ஒரு ஸ்டேட்டோட, அதாவது ஒரு அரசோட நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுது, அது வந்து கர்டைல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. கர்டைல்னா அதை வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல கீழே வந்து அதை வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அடிப்படை உரிமைகள் அரசுக்கு எதிராக செயல்படுகின்றன. ஃபர்ஸ்ட் அது அரசுக்கு எதிராக செயல்படும். ஆனால் சில பிரிவுகள், எந்த பிரிவு, 17 போல தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா தனிநபர்களுக்கும் எதிராக செயல்படுகிறது. இப்போ தீண்டாமைன்றது வந்துட்டு யார் பண்ணுவா, இப்போ நான் இருக்கேன், இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்னைய வந்து தொட்டா அருவருப்பா இருக்கா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுதான் தீண்டாமை. அப்போ அதை பொதுவா யார் பண்ணுவா, ஒரு தனிநபர் பண்ணுவாங்க. அந்த தனிநபரையும் எதிர்க்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இங்கேயும் வந்து என்ன பண்ணுது, ஒரு தனி மனிதனோட உரிமைகளை வந்து நிலைநாட்டுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லுது. ஸோ பொதுவா அடிப்படை உரிமைகள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக மட்டும் கிடையாது, சில அடிப்படை உரிமைகள் இண்டிவிஜுவல்ஸ், தனிநபருக்கும் எதிராக இருக்கு. சோ அதுதான் பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லப்படக்கூடியது. சோ இப்போ அடுத்த டாபிக், டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா,
இந்த டாக்ட்ரின், இந்த கோட்பாடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு முன்னாடி இருந்த லாஸ் ஒருவேளை நம்மளோட அடிப்படை உரிமையை வந்துட்டு ஒருவேளை தடுத்து நிறுத்துது, இல்ல அதுக்கு எதிராக இருக்கு, அந்த மாதிரியான அன்கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அதை இன்ஆபரேட்டிவா பண்ணுது. அதாவது அந்த இதை வந்து என்ன பண்ணுது, செயலிழக்க செய்து திருத்திய பிறகு மட்டுமே அமலுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வருது. அது என்ன பண்ணுது, அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஆபரேட்டிவா பண்ணுது, செயலளிக்க வைக்குது. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணுது, அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தாக்காத மாதிரி அதை மாற்றி அதுக்கப்புறமா தான் அதை என்ன பண்ணுது, செயல்பாட்டுக்கு அகைன் கொண்டு வருது. ஸோ இது ஒரு முக்கியமானது. அதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாடு. ஸோ இதையும் வந்து இங்க தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் 7, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டாங்க அப்படின்னா பாதி பேருக்கு இது தெரியாது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாயிண்ட், ஆர்டிகிள் 12னா என்ன? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஆர்டிகிள் 12 அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நம்ம சொன்னோம், அரசுக்கு எதிராக செயல்படுது தனி மனிதன், அது போக வந்துட்டு தனிச்சையா இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இதெல்லாம் எது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிரிவு 12 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரிவு 12 கீழ் ஆர்டிகிள் 12 டிஃபைன் ஸ்டேட் ஆஸ், பிரிவு 12 மாநிலம் அல்லது அரசு என்பது எது அப்படின்னு வந்து சொல்ல போகுது. அது வேற ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அரசாங்கம், பார்லிமெண்ட் பாராளுமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றங்கள், லோக்கல் பாடிஸ் உள்ளாட்சி அமைப்புகள் அண்ட் அத்தாரிட்டி அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல், அமைப்புகள் மற்றும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரங்கள் என வரையுறுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், ஸ்டேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், மாநிலம் அரசு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே நேரத்தில் அப்ப பிரைவேட் எல்லாம் வந்துட்டு என்ன சார் இது ஆர்டிகிள் கீழே வராதா, ஆர்டிகிள் 12 கீழே வராதான்னு கேட்டீங்கன்னா அப்போ அதுக்கான பாயிண்ட் தான் என்னன்னா, பொது பயன்பாட்டு பணிகளை செய்யும் தனியார் அமைப்புகள் அல்லது அரசு நிதியுதவி பெறும் நிறுவனங்கள். நல்லா பாருங்க, பிரைவேட் என்டிட்டி ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனையோ இல்ல அதே நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் எய்டையோ வாங்குதுன்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் அப்படின்னு வந்து அதுலேயும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து அதுவுமே வந்து பிரிவு 12 கீழே வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 12 கீழே என்னென்ன வரும் வராது, எப்போ வரும் வராது. இப்போ பிரைவேட் வந்து ஆல் பிரைவேட் என்டிட்டிஸ் ஆர் அண்டர் ஆர்டிகிள் 12, எல்லா தனி அதாவது எல்லா பொது பண்பாட்டு பணிகளை செய்யும் தனியார் அமைப்புகள் பிரிவு 12 கீழ் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்ட். அதே இது தனியார் அமைப்புகள் எல்லாம் பிரிவு 12 கீழ் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறு. ஸோ இதை தான் வந்துட்டு நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு குரூப் 2ல, இப்போ குரூப் 4 படிச்சுக்கிட்டே வரீங்க, குரூப் 2 குரூப் 1 ஈவன் குரூப் 4 உங்களுக்கு வந்துட்டு அந்த 2 மார்க் கேப்ல போது பாத்தீங்களா, அதெல்லாம் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போவோம். 9வது பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு புது கேஸ் பத்தி பார்க்க போறோம். ஏஆர் அந்துலே விசஸ் ஆர்எஸ் நாயக். ஏஆர் அந்துலே விசஸ் ஆர்எஸ் நாயக் 1988. இது என்ன சொல்லுதுன்னா, the judiciary is not a state. இப்போ அகைன் அந்த ஆர்டிகிள் 12ல மாநிலம் அதாவது அரசு இல்லைன்னா ஸ்டேட் அப்படின்றதுக்குள்ள ஜுடிஷியரி எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்க. ஜுடிஷியரி அப்படின்னா நிர்வாக அல்லது நிர்வாக திறனில் செயல்படாவிட்டால் நீதித்துறை அரசு அல்ல. அதாவது இஃப் அன்லெஸ் ஆக்டிங் இன் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கெப்பாசிட்டி, அதை வந்து என்னன்னு சொல்ல மாட்டோம், அதை ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். ஒரு தனியான விஷயத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ ஜுடிஷியரியான நீதித்துறை வந்துட்டு ஆர்டிகல் 12 வராது. அதே இது ஒரு நிர்வாகம் அல்லது நிர்வாக திறனில் செயல்பட்டால் அதை வந்து ஆர்டிகிள் 12 கீழே நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமானது, ஆர்டிகிள் 13. இந்த 13 என்ன பண்ணுதுன்னு பாருங்க, அடிப்படை உரிமைகளை மீறும் அரசியல் அமைப்பிற்கு முந்தைய மற்றும் அரசியல் அமைப்புக்கு பிந்தைய, ஸோ இந்த 2 சட்டங்களும் செல்லாது என்று பிரிவு 13 சொல்கிறது. ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல், போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல். கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த லாஸ் எந்த சட்டம்லாம் வந்து அதை எதிர்த்து வருதோ அது எல்லாமே என்னது, வாய்ட். அதை எல்லாம் என்னது
செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு வந்து அதுக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆர்டிகல் 13 நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் 11வது பாயிண்ட்டுக்கு போவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். சரி சார், இப்போ வந்து இந்த மாதிரி அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குனாலே அதை வந்து என்ன பண்ணுது, ஆர்டிகிள் 13 கீழே வந்துட்டு அதை வந்து செயல்பாட்டில் இல்லாமல் செய்யுது அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. எது மூலியமா சார் பண்ணும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது என்ன சொல்லுவோம், நீதித்துறை மறு ஆய்வுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பவரை வச்சு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகளை வந்துட்டு எதிர்த்து வருது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை நீக்கம் செய்திருவாங்க. அதுதான் உச்சநீதிமன்றம் நீதித்துறை மறு ஆய்வு மூலம் சட்டங்கள் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவே அல்ல என்பதை உறுதி செய்கிறது. ஸோ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூமே எந்த நாட்டில இருந்து எடுத்திருப்பாங்கன்றத கீழே கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து ஒன்று யூகேயா இல்லை யூஎஸ்ஆ, நான் உங்களுக்கு இதுலயும் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், யூகேயா யூஎஸ்ஆன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். இதுல வந்துட்டு கேசவந்தனா பாரதி கேஸ் அப்படின்ற கேஸ் நம்ம நிறைய வாட்டி இந்நேரத்துக்கு பார்த்துட்டோம். 1973. ஸோ அந்துலே கேஸ் அப்படின்னு வந்து இப்போ ஒரு கேஸ் உள்ள வருதுன்னா அதோட இயர் இப்போ தானே பார்த்தோம். உங்களுக்கு இப்போ உடனே ஞாபகம் இருக்குன்னா பாஸ் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கேசவந்தனா பாரதி கேஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் தான். நாடாளுமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தம் செய்யலாமா, சட்ட திருத்தம் மூலம் திருத்தம் செய்யலாமா அப்படின்றதான் கான்செப்ட். ஸோ கேசவந்தனா பாரதி கேஸ் விசஸ் கேரளா 1973 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடாளுமன்றத்துக்கு அதோட அடிப்படை உரிமைகளை வந்துட்டு திருத்தம் செய்வதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. ஆனால் அது வந்து எதை வந்து தாக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அடிப்படை கட்டமைப்பை வந்து மீறும் வகையில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து சொன்னது யாரு, கேசவந்தனா பாரதி கேஸ். இப்போ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு 4 கேஸ் கொடுத்துட்டு இந்த சைடு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா டக்குன்னு கேசவந்தனா பாரதி கேஸ் எடுத்துட்டு போய் பேசிக் ஸ்ட்ரக்சரோட நீங்க என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம். பிகாஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோட்பாடா கொண்டு வந்தது இந்த கேசவந்தனா பாரதி கேஸ் தான். ஸோ இது வந்து ஆர்டிக்கிள் வந்து நம்ம வந்துட்டு இது ரிலேட்டடா வந்து பார்ப்போம். இப்போ வந்து நீங்க கேஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து நம்ம என்ன பண்றோம், 12 பார்த்தாச்சு, இப்போ 13, இப்போ வரிசையா 14 என்ன, 15 என்ன, 16 என்ன, 32 வரைக்கும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையுமே இங்கே மக்கப் பண்ணுங்க. ஓகேங்களா? 14வது என்ன சொல்லுதுன்னா, சட்டம் வந்து சட்டத்தின் முன் சமத்துவம், சட்ட பாதுகாப்பில் சமத்துவம். இதை மட்டும் மக்கப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சில ஒன்று இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய இன்ட்ரோஸ் எல்லாமே இதுக்கும் பொருந்தும். இது நாட் அப்சல்யூட், அப்சல்யூட், இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள், நான் ஜஸ்டிஃபையபிள். ஸோ இந்த இது எல்லாமே நீங்க வந்து ஆல்ரெடி படிச்சாச்சு, கரெக்டு தானே? நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க தானே? ஸோ அது இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, 14னா என்ன, 15னா என்ன, அது எந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு அது இருக்கு, யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போ 14 வந்துட்டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஆகியவற்றை உறுதி செய்கிறது, தன்னிச்சையாக பாகுபாடு இல்லாத உறுதி செய்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்கு மட்டும் என்னது பாகுபாடு பண்ணாம எல்லாரையுமே என்ன பண்றாங்க, ஒரு சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவல், சட்டத்துக்கு முன் சமத்துவம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். இந்த 2 பாயிண்டும் 14வது வந்து சொல்லுது, ஆர்டிகல் 14. இப்போ ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னா, பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. It prohibits discrimination based on religion, race, caste, sex or place of birth, but allows affirmative action for weaker sections. ஆனா வீக்கர் செக்ஷன்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணுது, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்குது. அவங்கள மட்டும் என்ன பண்ணுது, அவங்க வீக்கா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணணும், அப்பனா தான் அவங்களால என்ன பண்ண முடியும், சொசைட்டில வளர்ந்து வர முடியும் அப்படின்றதுக்காக அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ 14 என்னது, சட்டத்தின் முன் சமத்துவம், பாதுகாப்பில் சமத்துவம், சட்ட பாதுகாப்பில் சமத்துவம். அது போக வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்ட தடை அப்படின்னு வந்து சொல்லுது. இட் ப்ராஹிபிட்ஸ் அப்படின்றத இங்க வந்து பாக்குறோம். சோ இப்ப 15 அதுக்குள்ள போவோம். 15 என்ன சொல்லுது, ஈக்குவல் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஒண்ணும் இல்ல, சமமான பொது வேலை வாய்ப்பு. சோ இதன் கீழே என்ன பண்றாங்க, இப்ப வந்து 16 சார் சமமான பொது வேலை வாய்ப்பு, இது எந்த மாதிரி உண்மையான உலகத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இது சிறப்பு விதிகளில் கீழ் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு இடஒதுக்கீடுகளை அனுமதிக்கும். ஸோ இது என்ன பண்ணுது, ஒரு வீக்கர் சொசைட்டி, ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சில ரிசர்வேஷன்ஸை வந்து கொடுத்து என்ன பண்ணுது, அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சமமான பொது வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு எந்த அடிப்படை உரிமையின் பிரிவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரிவு 16 வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 16வது பாயிண்ட்டுக்குள்ள போலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை. பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது மற்றும் அதை தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு சில அடிப்படை கடமைகள் என்ன பண்ணுது, ஸ்டேட்டை மட்டும் எதுக்கல, அரசை மட்டும் எதுக்கல, ஒரு தனி நபரையும் வந்து என்ன பண்ணுது, அது வந்து எதுக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதுல இதுவுமே வந்து பொருந்தும். அதை தான் நம்ம முதவே பார்த்தோம். 17 தனக்குரிய குற்றமாக அறிவிக்கிறது. இது அரசுக்கும் தனிநபர்களுக்கும் பொருந்தும். இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் ஸ்டேட் அண்ட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆர்டிகிள் 17 தீண்டாமை ஒழிப்பு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி சார், 17 தீண்டாமை ஒழிப்பு. 16 என்ன, இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. 16 என்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கீழே அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அடுத்ததா பிரிவு 18 பார்க்கிறோம். ராஜா நவாப் போன்ற குடியரசு விரோத பட்டங்களை தடை செய்கிறது. அதாவது இட் ப்ராஹிபிட்ஸ் டைட்டில்ஸ் ஆஃப் நொபிலிட்டி லைக் ராஜா ஆர் நவாப். பட் அது என்ன பண்ணுது, ராணுவ மற்றும் கல்வி பட்டங்கள் ஆகிய கர்னல் மற்றும் டாக்டர் அப்படின்ற பட்டங்களை அனுமதிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் அட் தி சேம் டைம் இட் அலவுஸ் மிலிட்டரி அண்ட் அகாடமிக் டைட்டில்ஸ். ஸோ அப்போ எந்த டைட்டில் அலவுடு, எந்த டைட்டில் அலவுடு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பிரிவு 18 கீழே ராணுவ கல்வி பட்டங்கள் வந்து அனுமதிக்கப்படாது பிரிவு 18 கீழ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அது தவறு. ஏன்னா ராணுவ கல்விகளை அது வந்து என்ன பண்ணுது, அப்படிப்பட்ட பட்டங்களை அது அனுமதிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆர்டிகிள் 19 கீழே போகுமா, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 6 சுதந்திரங்கள், 6 ஃப்ரீடம்ஸ் பத்தி பேசக்கூடியது. அது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். ஸ்பீச், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொபோஷன் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுலயும் வந்து என்ன இருக்கு, ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதே இதை நீங்க இங்க வாசிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானதுன்னா எத்தனை சுதந்திரம் இந்த இடத்துல வந்து கொடுக்குது, ஆர்டிகிள் 19 அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா 6 ஃப்ரீடம்ஸ். 6 freedoms is allowed here அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பிரிவு 20 என்ன பேசுதுன்னா it protects against self incrimination. self incrimination ஒண்ணும் இல்ல, சுய குற்றச்சாட்டு. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு தன்னைத்தானே சொல்றது கூட இது வந்து அலோவ் பண்ணாது. செல்ஃப் இன்கிரிமினேஷன். டபுள் ஜியோபார்டி, அதாவது இருவேளை தண்டனைன்னு சொல்லப்படக்கூடியது. இருவேளை தண்டனைனா என்ன சார், இருவேளை தண்டனைனா ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு திருப்பியும் அதுக்கு அடுத்த கேஸ்ல ஏதாவது மாட்டோம்னா அன்னைக்கு செஞ்ச தண்டனைக்கு திருப்பி வந்து என்ன பண்ணக்கூடாது, தண்டனை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இருவேளை தண்டனை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ரெஸ்ட்ரோஸ்பெக்டிவ் கிரிமினல் லாஸ் என்ஷூரிங் ஃபேர் கிரிமினல், இது பின்னோக்கிய குற்றவியல் சட்டங்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. ரெட்ரோஸ்பெக்டிவ் பின்னோக்கிய குற்றவியல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து 2025 இருக்கோம். 2025 ஒரு புது சட்டம் இருக்கு. ஆனா அதே இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1886 அப்படின்ற ஒரு பின்தங்கிய ஒரு குற்றவியல் சட்டம் ஒன்று இருக்கு. பின்தங்கிய ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் கீழே நம்ம செஞ்சது தவறு. ஆனா இப்போ இருக்கிற சட்டத்துல படி நம்ம கரெக்டா இருக்கும். அப்ப எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்ப இருக்கிற சட்டத்துல இருந்து தான் நமக்கு வந்துட்டு பாதுகாப்பு. இது வந்து நம்ம குற்றம்னு சொல்லியிருந்தாலுமே இது குற்றம் அல்லன்னு சொல்லப்பட்டு நம்மளை வந்து விடுதலை செய்வதற்கு எந்த பிரிவு உதவுன்னு பாத்தீங்கன்னா பிரிவு 20 வந்து உதவுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்டிகிள் 21னா என்ன, ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. பிரிவு 21 தனி உரிமை, கண்ணியம் மற்றும் மாசில்லா சுற்றுச்சூழலுக்கான உரிமை உட்பட வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கீழே என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரைட் டு பிரைவசி, டிக்னிட்டி, பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். ஆர்டிகிள் 21 இப்ப பார்ப்போம். ஆர்டிகிள் 21 ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை. ஆர்டிகிள் பிரிவு எண் 21A. இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா
6 to 14 வயது குழந்தைகளுக்கு கட்டாயம் கம்பல்சரி மற்றும் இலவச கல்வி ஃப்ரீ எஜுகேஷன் வழங்க 86 அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002 கீழ் அறிவிக்கப்பட்டது. சோ வயது என்ன 6 to 14. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இலவச மற்றும் கட்டாய கல்வியை வந்து கொடுக்கணும் 6ல இருந்து 14 வயது குழந்தைக்கு. அது எந்த பிரிவு கீழே இருக்கு 21A கீழே இருக்கு. அது என்ன சட்ட திருத்தம் 86வது சட்ட திருத்தம் 2002 அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஆர்டிகிள் 22 என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவம் மற்றும் ஹெபியஸ் கார்பஸ் போன்ற உரிமைகளை வழங்கும் சட்டப்பிரிவு 22 தன்னிச்சையான கைது மற்றும் இருங்க அதை நான் அடுத்த பேஜ்ல சொல்றேன். ஆர்டிகிள் 22 provides protection against arbitrary arrest and detention. arrest and detention அதாவது தேவையில்லாம ஒருத்தரை சந்தேகத்தின் பேர்ல ஒரு விஷயத்துக்குள்ள வந்து கொண்டு வந்து அவரை வந்து உள்ள வந்து டிடென்ஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து நம்மளை வந்து விடுதலை செய்வதற்கு கொண்டு வந்த பிரிவு தான் என்னன்னு பார்த்தோம்னா பிரிவு எண் 22. அதாவது தன்னிச்சையான கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்ல மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்டாங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போலாமா? 23வது புள்ளிக்கு போவோம். என்ன பண்ணுது? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான இடத்துக்குள்ள வரும். பிரிவு 23 மனித கடத்தல், கட்டாய உழைப்பு மற்றும் கட்டாய கூலி இல்லா வேலை, அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங், ஃபோர்ஸ்டு லேபர் அண்ட் பேகர் பட் அலவுஸ் கம்பல்சரி பப்ளிக் சர்வீஸ் இன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இது என்னன்னு பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டேட் எதுக்குதா இல்ல ஒரு தனிநபரை எதுக்குதான்னு பார்த்தோம்னா தனிநபரை எதிர்த்து தான் வந்து இந்த பிரிவு 23 செயல்படுது. அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 24 சைல்டு லேபர், அதாவது தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் மற்றும் அபாயகரமான தொழில்களில் 14 வயதுக்கு உட்பட்ட 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்துவதை தடை செய்கிறது. So in factories, mines, hazardous industries for children below 14 years அது எல்லாமே என்ன பண்ணுது? ஆர்டிகிள் 24 பேன் பண்ணுது. 14 ஆர்டிகிள் 24 14 10 கூட்டிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததுக்குள்ள போவோமா? 25 ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். இங்க ஃபுல்லாவே ரிலிஜியஸ் ஃப்ரீடம் பத்தி பேச போறோம். இதை ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டுக்குள் உட்படும் எந்த ஒரு மதத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு, கடைபிடிப்பதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு உரிமையை உறுதி செய்கிறது அப்படின்னு வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது ப்ரொஃபஸ், பிராக்டிஸ், ப்ரோபகேட், ப்ரோ அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோ அப்படின்னு வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானது. இதுல இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இது எல்லாமே மேட்ச் த ஃபாலோயிங் இல்லையோ இல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃபேக்சுவல் கொஸ்டினாகவும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அடிப்படை உரிமை எல்லாரும் தெரிஞ்சிடணுன்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு கேள்வியை உள்ள வச்சுக்கிட்டே தான் வராங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிரிவு 26 வேகமா முடிச்சிடுவோம். பிரிவு 26 மத பிரிவுகளுக்கு அவர்களின் சொந்த மத விவகாரங்கள், சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை நிர்வகிக்க உரிமை அளிக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா இட் கிவ்ஸ் them the right, அதாவது ரிலிஜியஸ் டினாமினேஷன்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த சேரிட்டியா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், அவங்களுக்கு மேனேஜ் தேர் ஓன் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். they can manage their own religious affairs and also their institutions அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆர்டிகிள் 26 ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். இதையுமே வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? வேகமா வரிசையா படிக்கணும். ஸோ 25 ப்ரோ 26 என்னது? they can manage their own religious affairs. ஸோ இந்த மாதிரி உடனே என்ன பண்ணுங்க? மக்கப் பண்ணிட்டே வாங்க. 24 14 பேசணும். அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களால் இதை ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். 27 no person shall be forced to pay taxes for promoting a particular religion. அதாவது ஒருவர் எந்த மதத்திற்கும் ஆதரவாக வரி செலுத்த கட்டாயப்படுத்தப்படக்கூடாது என்பதை உறுதி செய்கிறது. பிரிவு எண் 27. 28 ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் கவர்மெண்ட் ஃபண்டட் எஜுகேஷன். இந்த 28 நீங்க அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க.
எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது எதை பற்றி பேச போகுதுன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி பேசுது. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 29. ஓகே. ஸோ லிங்குவிஸ்டிக், ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் மைனாரிட்டிஸ் டு ப்ரிசர்வ் தேர் ஹெரிட்டேஜ் ப்ரொடெக்ட்ஸ் தெம். அதாவது மொழியியல், மத மற்றும் கலாச்சார சிறுபான்மையினர் தங்கள் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக உரிமைகளை பாதுகாக்கிறது அப்படின்றத நீங்க இங்க நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஆர்டிகிள் 30 மைனாரிட்டிஸ்க்கு வந்து ரைட்ஸ் கொடுக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் தேர் ஓன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ நான் இங்கே இங்கிலீஷ், அங்கே தமிழ் வாசிச்சேன், இங்கே இங்கிலீஷ் வாசிக்கிறேன். ஸோ டைம் வந்து வீடியோட டைம் ரொம்ப போகக்கூடாது. ஸோ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் வாசிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்த பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஆர்டிகிள் 32 என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மான்னு வந்து சொல்றாங்க. சட்ட பிரிவு 32 யாரு? PR அம்பேத்கர் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏனெனில் இது உரிமைகள் அமலாக்கத்திற்கான ரிட்களை, அதாவது விரிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிதி பேராணைகளை, அதாவது நீதி பேராணைகளை வந்துட்டு இது என்னது வெளியிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் அளிக்கிறது. விரிட்ஸை வந்து வெளியே விடுறதுக்கு எந்த ஆர்டிகிள் யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஆர்டிகிள் எண் 32 நீதி பேராணைகள் அப்படின்னு வந்து அதை வந்து நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. ஆர்டிகிள் 33 என்ன பண்ணுதுன்னா allows parliament to restrict fundamental rights of armed forces and police to maintain discipline and security. For example, இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஆர்மியில் இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை, நம்மளோட கண்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட தனிப்பட்ட உரிமையை பார்க்கக்கூடாது. இப்போ திடீர்னு நம்மளோட ஃபேமிலி அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சார், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி சார், நான் கிளம்புறேன், நான் போய் என்னோட மனைவிமாரை போய் நான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸே கிடையாது. நீ நேரத்துக்கு வந்து இந்த உலகத்தை நீ வந்து இந்த நாட்டை நீ காப்பாற்றுற அந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கன்னு சொல்லி அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணுது, அந்த இடத்துல வந்துட்டு தடை நீக்கம் செய்யுது, ஒரு இடத்துல வந்து இடை நீக்கம் செய்யுது. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 33 ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்காக ஆயுதப்படைகள் மற்றும் காவல்துறையின் அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துகிறது அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். 32. அப்ப 33 என்ன சார் பண்ணுது? 33 பத்தி பார்ப்போம். 33 அவசர நிலையின் போது ஒரு பகுதியில் இராணுவ சட்டத்தின் கீழ் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பிரிவு 34 அமைகிறது. ஸோ இது வந்து எல்லாமே நீங்க ஜஸ்ட் அப்படியே வந்து மக்கப் பண்ணிட்டே வரணும். இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? மார்ஷியல் லா அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகிள் 32, அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து பிரிவு 32 கீழையும் உயர் நீதிமன்றம் வந்து பிரிவு 222 கீழையும் 5 நீதி பேராணைகளை வெளியிடலாம். அவை யார் யாருன்னு பார்த்தோம்னா ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், செஷரி அண்ட் கோவாரண்டோ. ஸோ இதே தான் நம்ம தமிழில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5 நீதி பேராணைகளை தான் என்ன பண்ணுது, ஆர்டிகிள் 32 கீழே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு, பிரிவு 226 கீழே வந்துட்டு உயர் நீதிமன்றம், அதாவது ஹை கோர்ட். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 5 என்னென்ன பண்ணுன்றதை வேகமாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 5 என்னென்ன பண்ணும் அப்படின்றத வேகமாக பார்ப்போம். ஸோ அப்போது இப்போ ஹெபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது ஒரு இல்லீகல் டிடென்ஷன், அதாவது ஒரு சட்டவிரோத காவலில் இருந்து பாதுகாக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது, டீடைன்ட் பர்சன் இஸ் பிரசன்ட் பிஃபோர் த கோர்ட், அதாவது அது மட்டும் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு உறுதிப்படுத்துகிறது. அதாவது இல்லீகல் டிடென்ஷன் அண்ட் அட் த சேம் பர்சன், அந்த டீடைன்டு பர்சனை வந்து என்ன பண்ணலாம், பிஃபோர் த கோர்ட் கொண்டு வரணும்னு சொன்னதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 35 ஆன ஹெபியஸ் கார்பஸ். ஹெபியஸ் கார்பஸ்னா ப்ரொடியூஸ் த பாடி. இந்த விஷயத்தையே வந்து என்ன கொடுப்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இரண்டாவது, மேண்டமஸ் அப்படின்னா என்னன்னா வி கமாண்ட், இட் டைரக்ட்ஸ் பப்ளிக் அஃபீஷியல்ஸ் ஆர் அத்தாரிட்டிஸ் டு பெர்ஃபார்ம் தேர் லீகல் டியூட்டிஸ். அவங்களோட லீகல் டியூட்டிஸை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுது, அதை வந்து கமாண்ட் பண்ணுது. கட்டளை நீதி பேராணை, அதாவது நாங்கள் கட்டளை இடுகிறோம் பொது அதிகாரிகள் அல்லது அதிகாரிகளை அவர்களின் சட்டப்பூர்வ கடமைகளை
செய்யுமாறு அறிவுறுத்துகிறது. ஸோ அதுதான் வந்து என்னது, கட்டளை நீதி பேராணைன்னு சொல்லப்படக்கூடிய மேண்டமஸ். அடுத்தது ப்ராஹிபிஷன் prevents lower courts from exceeding their jurisdiction by stopping proceedings beyond their authority. அதாவது கீழ் நீதிமன்றங்கள் தங்கள் அதிகார வரம்பை மீறுவதை தடை உத்தரவு நீதி பேராணை தடுக்கிறது. ஸோ தடை உத்தரவு நீதி பேராணை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ப்ராஹிபிஷன் என்ன பண்ணுதுன்னா, லோயர் கோர்ட்ஸ் வந்துட்டு அதோட ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது, எந்த ஒரு சட்டத்தையும் அவங்க வந்துட்டு போடக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அண்ட் பாயிண்ட் 38 சர்சியோரரி, அது என்ன பண்ணுதுன்னா, இஸ் issued by higher courts to squash unlawful decisions of lower courts, tribunals or authorities. கீழ் நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள் அல்லது அதிகாரிகளின் சட்டவிரோத முடிவுகளை ரத்து செய்ய உயர் நீதிமன்றங்களால் நீதி திருத்த ஆணை நீதி பேராணை உத்தரவு வழங்கப்படுகிறது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. 38வது பாயிண்ட். இப்போ அடுத்தது கோ வாரண்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டின்ஸ் த லீகல் அத்தாரிட்டி ஆஃப் அ பர்சன். இது எல்லாமே வேகமாக தான் கொண்டு போயிட்டு இருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். லீகல் அத்தாரிட்டி ஆஃப் அ பர்சன் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ் அண்ட் ரிமூவ்ஸ் தெம் இஃப் தே லேக் எலிஜிபிலிட்டி. தகுதி கேட்டல் நீதி பேராணை ஒரு பொது அலுவலகத்தை வைத்திருக்கும் ஒரு நபரின் சட்டப்பூர்வ அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்துகிறது மற்றும் அவர்களுக்கு தகுதி இல்லாதிருத்தல் அவர்களை நீக்குகிறது. அதாவது அவருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைனாலும் என்ன பண்ணிடுது, அவங்கள விட்டு வேலை நீக்கம் செய்திருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா நீதி பேராணைகளையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து அகைன் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள வேற டாபிக்ஸை இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ 300A ஆர்டிகல் 300A என்ன பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சட்டப்பூர்வ அதிகாரத்தால் தவிர வேறு எவரிடம் இருந்தும் சொத்து பறிக்கப்படக்கூடாது என்று பிரிவு 300A கூறுகிறது. அதாவது 300A என்ன பண்ணுது, ஆர்டிகல் 300A என்ன பண்ணுதுன்னா, அது வந்து இந்த மாதிரி ஒரு தனி நபரோட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடக்கூடாது அன்லஸ் இட் இஸ் டன் பை அ லீகல் அத்தாரிட்டி அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு லீகல் இதாக வந்து ரைட்டாக வந்து எது கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டால் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 300Aக்கு கீழே, பிரிவு 300Aக்கு கீழே. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து என்ன பாயிண்ட் பார்க்கணும், பிரசிடென்ட்ஸ் ரூல் பற்றி நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. இது நம்ம ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். பிரிவென்டிவ் டிடென்ஷன், அதாவது பிரிவு 22 கீழ் தடுப்பு காவல் என்பது என்னன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்டால் ஒருவரை விசாரணையின்றி காவலில் வைக்கலாம். தட் இஸ் அப் டு பி detained without trial அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுதான் ஆர்டிகல் 22. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எல்லாருமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுனா என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வாசிச்சாலே அதுக்கான பொருள் உங்களுக்கு தெரியும். டீடைன் வித்தவுட் ட்ரையல்னா விசாரணையின்றி காவலில் வைப்பதை தான் என்னன்னு சொல்றாங்க, ஆர்டிகல் 22 கீழே. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய பாதுகாப்புக்கு, இஃப் இட் இஸ் டீம்ட் அ நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு வந்து பார்த்தாலே நம்ம வந்து அவங்கள ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல வைக்கலாம் அப்படின்றத இங்க வந்து சொல்றாங்க. அண்ட் 43 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, நாட் அப்சல்யூட்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் ஆட்டோமேட்டிக்கலி என்ஃபோர்ஸ்ட். ஒரு முக்கியமான பாயிண்ட், அடிப்படை உரிமைகள் தானாகவே செயல்படுத்தப்படுவதில்லை. அதை எப்படி சார் அப்போ செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் தீர்வுக்காக எங்க செல்லணும், நீதிமன்றங்களை அணுக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. they need to approach the courts. எந்த கோர்ட், ஆர்டிகல் 32 பார்த்தோம், 226 பார்த்தோம், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. விரிட்ஸ் நீதி பேராணையின் மூலமா நம்ம வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வரலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன மாதிரியான ஜனநாயகத்தை வந்து உறுதி செய்கிறதுன்னு கேட்பாங்க. வாட் டெமோக்ரஸி இஸ் என்ஷோர்டு பை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க.
அப்படி கேட்டுச்சுன்னா அடிப்படை உரிமைகள் அரசியல் ஜனநாயகத்தை உறுதி செய்கிறது, ஏனெனில் அவை சுதந்திரம், சமத்துவம் மற்றும் அரசு அடக்குமுறைக்கு எதிராக பாதுகாப்பு வழங்குகிறது. So it is providing freedom, equality, protection against state tyranny, forming the core of the constitution. So what kind of democracy is ensured by fundamental rights na? It is political democracy, that is அரசியல் ஜனநாயகத்தை அது உறுதி செய்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ரைட் டு வோட் பாப்போமா, பிரிவு 326 கீழ என்ன சொல்றாங்கன்னு, 326 கீழ என்ன சொல்றாங்கன்னா, வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியலமைப்பு உரிமை ஆகும். That is the right to vote under article 326 is a constitutional right. So right to vote னா என்னது, அது லீகல் ரைட்டான்றதை விட it is a constitutional right அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். Ensuring universal adult suffrage for citizens above 18 years. இது 18 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்டோர் என்ன பண்ணலாம், வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆர்டிக்கல் 326. சரி சார், இப்போ சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்துட்டு தப்பா இருக்கு, நம்மளோட லா அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கு அப்படின்னா நீதித்துறை என்ன பண்ணுது, அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமா அதை வந்துட்டு நீக்கம் செய்துன்னு பார்த்தோம். ஆனாலும் சில விஷயங்களை சில லாஸை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ட் பண்ணுது. அது ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு, அது என்ன ஆர்டிக்கிள்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 31B. அது என்ன பண்ணுதுன்னா ஆர்டிகல் 31B அண்ட் 9th ஷெட்யூல், அதாவது சட்டப்பிரிவு 31Bயும் 9வது அட்டவணையும் சில சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை மீறினாலும் கூட நீதித்துறை மறு ஆய்வில் இருந்து பாதுகாக்கிறது. ஸோ அந்த சட்டங்கள்லாம் எந்த ஷெட்யூல்ல எந்த அட்டவணையில் இருக்குன்னு கேட்பாங்க, 9வது அட்டவணை. 9வது அட்டவணை அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து 48வது பாயிண்ட், சட்டப்பிரிவு 368 கீழ் அடிப்படை உரிமைகள் திருத்தப்படலாம். எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து அடிப்படை உரிமையை வந்து திருத்தலாம்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 368 கீழ். அதுதான் வந்து என்னது, அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி. அலோவிங் பார்லிமெண்ட் டு மாடிஃபை தெம் இஃப் நீடட். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அது என்ன பண்ண முடியாது, அதால் அமெண்ட் பண்ண முடியாதுன்னு மேலே பார்த்தோம்ல, கேசவந்தனா பாரதி கேஸ். ஸோ எந்த இயர்ன்றதை கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் 49வது பாயிண்ட், fundamental rights favor individuals not groups which limits their scope in resolving community based issues. நல்லா பாருங்க, அடிப்படை உரிமைகள் தனிநபர்களுக்கு சாதகமாக இருக்கும், குழுமங்களுக்கு அல்ல. இது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் அவர்களின் நோக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. ஸோ இதை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போமா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் இந்த ஸ்லைடை. 50வது பாயிண்ட்ல இருந்து 52 வரைக்கும் வேகமாக பார்ப்போமா. சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையை யார் கூறினார்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் கூறினார். இரண்டாவது, அரசு அதிகாரத்தின் மீதான வரம்பு, லிமிடேஷன் ஆன் ஸ்டேட் பவர் அப்படின்னு வந்து யார் சொன்னா, KM முன்ஷி அவர்கள் லிமிடேஷன் ஆன் ஸ்டேட் பவர் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா பிரைமரி கண்டிஷன் ஃபார் டெமோக்ரஸி. ஜவஹர்லால் நேரு அடிப்படை உரிமைகளை நாடாளுமன்ற கோட்பாட்டின் அடிப்படை நிபந்தனை என்று கூறுகிறார். ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்கான்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிரைமரி கண்டிஷன் ஃபார் டெமோக்ரஸின்னு சொன்னது யாரு, இட் இஸ் ஜவஹர்லால் நேரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து 53rd பாயிண்ட், HN குன்ஸ்ரு அவர்கள். HN குன்ஸ்ரு அடிப்படை உரிமைகளை இயற்கை உரிமைகளுடன் ஒப்பிட்டார். அதாவது நேச்சுரல் ரைட்ஸோட யார் வந்து கம்பேர் பண்ணான்னு கேட்டாங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட HN குன்ஸ்ரு அவர்கள். அதே மாதிரி MC சாக்லா என்ன சொல்றாருன்னா sacrosanct and indispensable rights. MC சாக்லா அவற்றை புனிதமான மற்றும் தவிர்க்க முடியாத உரிமைகள் என்று கூறுகிறார். நீதிபதி BN பகவதி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சார்ட்டர் ஆஃப் ஹியூமன் லிபர்ட்டிஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை மனித சுதந்திரத்துக்கான அறிக்கை என்று அழைத்தார். சோ சார்ட்டர் ஆஃப் ஹியூமன் லிபர்ட்டிஸ் பகவதி, இன்டிஸ்பென்சிபிள் சாக்ரோசன்ட் ரைட்ஸ் சாக்லா.
நேச்சுரல் ரைட்ஸ் ஹெச்என் குன்ஸ்ரோ. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க இப்போ மக்கப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து போலாமா? பல்கிவாலா பிரியாம்பிள் ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னவன யாரு? பல்கிவாலா. அவர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி, அடிப்படை உரிமைகள் பத்தி என்ன சொல்றாருன்னா, பலவீனர்களின் ஆயுதம், த வெப்பன் ஆஃப் த வீக் அப்படின்னு வந்து சொல்றாரு. வெப்பன் ஆஃப் த வீக் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட் நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேணாம், இதெல்லாம் லேட்டரா பார்ப்போம். இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ற இந்த கான்செப்ட் எதுக்கு இல்லை எந்த கேஸ் கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978 இதுதான் வந்து உள்ள கொண்டு வருது. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான கேஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த கேஸ் தான் மினர்வா மில்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். அதாவது என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை வலுப்படுத்தியது. என்ன வலுப்படுத்தி இருக்குன்னு பார்த்தோம்னா, ruling that judicial review and fundamental rights cannot be destroyed by the parliament. இது ரெண்டையுமே பார்லிமெண்டால டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த கேஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா மினர்வா மில்ஸ் கேஸ். அதாவது நீதித்துறை மறு ஆய்வு மற்றும் அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றத்தால் அளிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மினர்வா மில்ஸ் விசஸ் இந்தியா ஒன்றியம் 1980. ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, KS புட்டசுவாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. அதுல என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு பிரைவசியை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா ஆர்டிகிள் 29க்கு கீழே வந்து கொண்டு வராங்க. என்னது? KS புட்டசாமி விசஸ் இந்தியா ஒன்றியம் 2017. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பிரிவு 21 கீழ் தனி உரிமைக்கான உரிமை அடிப்படை உரிமையாகும், அதை அங்கீகரித்தது. இது ஆதார் தரவு பாதுகாப்பு மற்றும் தனிநபர் சுதந்திரங்களை பாதுகாக்கிறது. ஸோ இது ஆதார் டேட்டாவையும் இது கீழே தான் கொண்டு வராங்க, இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ஸை இது கீழே தான் கொண்டு வராங்க, ரைட் டு பிரைவசியும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா ஆர்டிகல் 21 கீழே கொண்டு வந்தது யாரு? KS புட்டசுவாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்து கடைசி பாயிண்ட் இந்த செஷன்ல பார்க்க போறது என்னன்னா, மகாத்மா காந்தி தனி மனித அடிப்படை உரிமைகள் என்ற மேற்கத்திய கருத்தாக்கத்தை எதிர்த்தார். அவர் வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸை எப்பவுமே வந்து என்ன பண்ணுவார்? எதிர்ப்பாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆர்கியூங் தட் இந்தியா நீட் a focus on fundamental duties. அதற்கு பதிலாக அடிப்படை கடமைகள் மற்றும் கிராமப்புற அடிப்படையிலான பொருளாதார உரிமைகளில் இந்தியா கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து காந்தி அவர்கள். ஸோ இதோட வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம அக்கா பிரிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரிண்ட் அவுட் இருக்குது, நம்ம இந்த பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் அவுட்டில் பாருங்கள், எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு டீட்டெயில்டாக, இது ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கானது. கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம். இந்த 10 பக்கத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை உங்களால் அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் A to Z இதில் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருங்க, இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எஜுகேஷனை ஷேர் பண்ண தான் உங்களுக்கான சக்ஸஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க முடியல, பட் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க சார், நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கவனிங்க, இது உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நன்மைகளை நம்ம செய்யணும் கண்டிப்பாக. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுமே என்னோட எஜுகேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோல இருந்து எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாலிட்டி முடியும் போது உங்க கையில ஒரு 2000 பாயிண்ட்ஸ் அது இருக்கும். ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களால எந்த எக்ஸாமா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியில் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.